தொழிலாளர் விரோத சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செலினா. கள தகவலை பதிவிடலாம். மத்திய அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் காலை முதல் வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டம், அதே போல விவசாயிகளின் விரோத சட்டம், தேசிய விரோத பொருளாதார ஆதரவு இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆதரவாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. CITU, AIUTC, UTUC உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் இது தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரவு தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு உடனடியாக இந்த சட்ட விரோதத்தை திரும்ப பெற வேண்டும். அதே போல ஏற்கனவே பட்ஜெட் தமிழகத்திற்கு எந்த திட்டமும் அறிவிக்கப்படாத நிலையில் அதற்கான நிதியும் கூட அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தாராப்பூர் டவர் எதிரே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று ஒரு நாள் இது அடையாளமாக வேலை நிறுத்த போராட்டம் என்பது நடைபெறும் என்றும், அதற்கு பிறகாகவும் மத்திய அரசு இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தால் மேலும் என்ன மாதிரியான போராட்டத்தை கையில் எடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் சார்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு நாள் அடையாளமாக வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி. ஒன்றிய மோடி அரசாங்கத்தின் தொழிலாளர் விரோத, விவசாய விரோத, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து அகில இந்திய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள், தொழில்வாரி தொழிற்சங்க சம்மேளனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டுத்துறை ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு உழைக்கிற வர்க்கமும் ஒன்றிணைந்து இந்த நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்தின் அடிப்படை நோக்கம் தொழிலாளி விரோத 4 தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகள் விரோத விதை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகள் போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதியான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும், மின்சார சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், 100% காப்பீட்டுத்துறை அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய அளவில் இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு மையங்களில் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தம், மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் இந்த சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறுகிற வரை எங்கள் போராட்டம் தொடரும்.